அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு பெரிய ரகசியத்தை இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறேன். அதாவது இந்த முன்னோர்கள் எல்லாம் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படியெல்லாம் இந்த கோயில்களை வந்து கரை சேர்த்திக்கிறாங்கன்னு இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோவில் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் காணா போயிட்டாங்கன்னா, ஒரு வீட்டில் காணா போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து வேண்டுதல் வைப்பாங்க. ஏதாவது ஒரு சாமி கிட்ட போய் வேண்டுதல் வைப்பாங்க. ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னா ஒரு வேண்டுதல் வைப்பாங்க. எப்பவுமே படுத்திருக்கிற சாமிக்கு பவர் ஜாஸ்தி. அப்புறம் அதுக்கப்புறம் உட்கார்ந்துருக்கு, அப்புறம் நின்றுட்டுருக்கும். படுத்திருக்கிற சாமியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சித்தர்களும் கூட இறந்துட்டாங்கன்னா உட்கார வச்சு தான் குகையாட்டம் பண்ணி அவங்கள உட்கார வச்சு கம்பீரமாக உட்கார வச்சு மண்ணை போட்டு மூடி அதுக்குள்ளே எல்லாம் உப்பு, மஞ்சள், திருநூறு, மூலிகை எல்லாம் போட்டு அவர் ஜீவசமாதி ஆக்கிடுவாங்க. அது வந்து செயற்கை. ஆனால் இயற்கையாகவே படுத்திருக்கக்கூடிய சாமிக்கு பவர் ஜாஸ்தி. ஏன்? இந்த மண்ணுக்கு பவர் ஜாஸ்தியாகும். மண்ணோட ஈர்ப்பு சக்தி வந்து அந்த தெய்வத்துக்கு அதிகமாக இருக்கும். இந்த மண்ணோட அப்போ படுத்துக்கிற தெய்வத்தில் வந்து நான் ஒரு தெய்வத்தை சொல்கிறேன். பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலை மாசாணியம்மன் கோவில். இந்த ஆனமலை மாசாணியம்மன் கோவிலுங்கிறது பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது. அப்போது அது கோவை மாவட்டம், பொள்ளாச்சி வட்டம், ஆனமலை மாசாணியம்மன் திருக்கோவில். இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா படுத்திருக்கும். 16 அடி நீளம் அம்மா படுத்திருப்பாங்க. அப்படியே கோழி முட்டை கண்ணழகி, ஆத்தோர் அமைஞ்சவள், ஆனமலை மாசாணி, அழியாத பத்தினி, கோழி முட்டை கண்ணழகின்னு அந்த காலத்தை வர்ணிப்பாங்களாம். எப்படின்னு பாருங்கள். அப்படின்னா பாருங்கள், ஆனமலை மாசாணி அம்மன். அப்போது அந்த மாதிரி ஒரு பெரிய சக்தி எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னாடி சொல்லிக்கிறாங்க பாருங்க. ஆத்தோர் அமைஞ்சதுங்களா அந்த சாமி. ஆனமலை மாசாணி, அது வந்து ஆனமலை, அழியாத பத்தினி, கோழி முட்டை கண்ணழகி. அந்த சாமியோட வரலாறு என்னென்னா, பிரசவ வலியோட அந்த அம்மா இருக்காங்க. பொள்ளாச்சி பக்கத்தில் செஞ்சேரி மலைக்கு தான் மாசாணி அம்மாவே அந்த காலத்தில் மனிதனாக இருந்து தெய்வமாக மாறுது மாசாணி தாய். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறனால அவங்கள வந்து செஞ்சேரி மலைக்கு அவங்கள வந்து கட்டி கொடுத்து அங்கே பிரசவமாகி ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோவிச்சிட்டு திரும்பி பொள்ளாச்சிக்கே வந்து பிரசவ வலியோடு வந்தாங்க. இந்த பிரசவ வலியோடு வரும்போது அரக்கன்கள் துரத்திட்டு வரும்போது தன்னுடைய தாய் பிரசவ வலியோடு இருக்கும்போது குழந்தைய பெற்றெடுக்கும்போது அரக்கன் துரத்திட்டு வந்ததுனால நீதி நேர்மையாக உத்தமையாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து குழந்தையோட பிரசவம் அப்படியே வெளியில் வரும்போது அப்படியே சாமி ஆயிட்டாங்க. அதனால் ஆக்ரோஷமான தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆனமலை மாசாணி தாய் தான். பாருங்கள், அந்த சாமிக்கு வந்து அந்த கோவிலில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வீட்டில் யாராவது பொருள் காணா போச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு தீண்டுதல் நடந்தாலோ அந்த கோவிலில் வந்து வரமிளகாயை அரைச்சி அந்த சாமி மேலே பூசிட்டு வந்தாங்கன்னா 8 நாள் 16 நாளுக்குள்ளே என்ன ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சு போயிடும். அந்த காலத்திலேயே இந்த ஐதீகம் இருக்குது. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு பெரிய ஆட்டுக்கல் வச்சுருப்பாங்க. அந்த கோவிலில் வரமிளகாய் விற்பாங்க. ஒரு பொருள் வந்து சந்தேகப்பட்டு ஏதாவது ஒரு நகை காணா போச்சுனாலோ பணம் காணா போச்சுனாலோ எனக்கு இவங்க மேலே சந்தேகம் இருக்குது, அவங்க மேலே சந்தேகம் இருக்குதுன்னா அது உண்மையாக நிரூபிக்கிறதுக்கு அந்த தாய்கிட்ட போய் மிளகாயை பூராமே ஆட்டி அரைச்சி அதை போய் அந்த சாமி மேலே தடவி விடுவாங்க. அதனால தான் மிளகாய் அரைக்கிற சாமின்னே பேர். வரமிளகாயை அரைக்கிறதே அந்த சாமி. அப்படின்னா எவ்வளவு எரியுன்னு பாருங்கள். இந்த சாமி மேலே கொண்டு போய் மிளகாயை அரைச்சி சக்தி இருந்து அரைச்சா எவ்வளோ எரியும். நம்ம மேலே கொஞ்சம் ஏமாந்து கையில் பட்டாலே இந்த இடத்துல எரிஞ்சிட்ருக்குது. சாமி மேலே அப்படியே வைப்பாங்க. ரொம்ப பயமாக இருக்கும். இந்த சாமிக்கு வந்து அமாவாசை அன்னைக்கு மயான பூஜை. அதை பார்த்தாங்கன்னா நம்ம உடம்புல வந்து கண்டிஷ்டி, ஓமளிப்பு, தீய சக்திகள் எது இருந்தாலும் உடம்பு விட்டு போயிடுமா. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆனமலை மாசாணி அம்மன் தாயுடைய ஆசீர்வாதத்தில் அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம், பொள்ளாச்சி பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த சாமி ஒரு குலதெய்வம் மாட்டம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. 60 அடி குண்டம். 60 அடி குண்டம்னா பார்த்துங்க, அக்னி வளர்த்தி 60 அடி குண்டத்தில்
முறைப்படி எல்லாருமே நடுச்சென்றில் ஓடியாகணும். அதில் அவ்வளவு சீக்கிரம் யாருமே தப்ப முடியாது. வேண்டுதல் வச்சா வச்சதான். இப்படியெல்லாம் சக்தியான தெய்வம் இருக்குதுங்கிறது இன்றைக்கி நம்ம இந்த உலகத்தை கொண்டு போகிறோம். எப்படின்னு பாருங்கள். அதாவது இந்த மாசாணி அம்மனுக்கு 60 அடி குண்டங்க. 60 அடி குண்டத்தில் கண்ணுன்னு தீயை எரிஞ்சிட்ருக்கும். அதில் பச்சை குழந்தைய வேண்டுதல் வச்சாலும் நடந்து போயாகணும். ஒரு மல்லிகைப்பூவை எடுத்து உருண்டை எடுத்து உருட்டி விடுவாங்க. ஒரு பூங்கோட கருகாமல் அந்த பக்கம் போய் நிற்கும். அது உத்தரவு கொடுத்துரும். ஒரு எலுமிச்சை பழத்தை உருட்டி விடுவாங்க, அந்த பக்கம் போய் நிற்கும். எல்லா உத்தரவு வந்ததுக்கப்புறம் அந்த சாமிக்கு பூஜை பண்ணி 48 நாள் விரதம் இருந்து முதல் பூசாரி அந்த 60 அடி குண்டத்தில் தத்துரூம இறங்கி நடந்து போவார். அதுக்கப்புறம் தான் எல்லா ஜனங்களும் இறங்குவாங்க அந்த 60 அடி குண்டத்தில். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு முறை அதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்தாலே நம்மளுக்கு எல்லா தோஷ நிவர்த்தி ஆகும். ஏதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அந்த பிரசித்தி பெற்ற ஸ்தலத்தில் இவ்வளோ ஒரு சக்தி இருக்குதா, மிளகாய் இறைக்கக்கூடிய சாமியும் இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அந்த கடவுள் தெய்வ ரூபத்தில் முதல்ல எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் போது ஒரு சின்னதாக மண் பிடிச்சு ஒரு புடவையை போற்றி விட்டு கற்பூரம் பொருத்தி ஒரு குடிசையில் தான் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த கோவில் இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த 40 வருஷத்துக்குள்ளே சரியான டெவலப்பு. ஒரு நாளைக்கு ஒரு 5000 பேர் வந்து சாமி கும்பிடக்கூடிய இடம். ஒரு நாளைக்கு 5000 பேர். அமாவாசை பௌர்ணமிக்கு 6 லட்சம் பேர் வர்றாங்க. அப்போ குண்டத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு பாரு. வருஷம் 108 அடியில் மூங்கில்ல கொடி கட்டி 16 நாள் வெயிட் பண்ணி 60 அடி குண்டத்தில் அக்னியாக இறங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் ஆனமலை மாசாணி அம்மன் திருக்கோவில். இது அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஒரு முறை பொள்ளாச்சி பக்கம் நீங்கள் போனீங்கன்னா இந்த பதிவை கேட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் பண்ணி 108 கனி மாலை விற்கிது. அங்கேயே பூக்கடைகள்லாம் அங்கே இருக்குது, மாலையெல்லாம் அங்கே இருக்குது. புடவை சாத்துவாங்க மேலே. நம்மளுக்கு ஏதாவது வேண்டுதல் வேணும்னா 16 நாளில் வேண்டுதல் நடத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம். மிஞ்சி போனால் 90 நாள், அதை தாண்டி போகாதுன்னு அந்த காலத்திலே ஆதிசக்தி அது. அதனால் புடவை வாங்கி அம்பாளுக்கு சாத்துவாங்க. 108 எலுமிச்சங்கனியில் மாலையை அம்பாளுக்கு சாத்துவாங்க. அங்கே பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு சகசரநாம பூஜை பண்ணுவாங்க. அதுக்கு படுத்திருக்கக்கூடிய தெய்வம் அது. அப்படி வடக்கு பார்த்து இருக்கும். தெய்வம் தத்துரூமாக இருக்கும். நிறைய கோவிலில் வந்து அங்கே நிறையா பயங்கரமான முனி அது மாதிரி என்ன உடம்பில் நம்மளுக்கு எதாவது தீய சக்தி இருந்தால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாயிடும். பாருங்களேன், இது எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். இந்த உலக மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும் அல்லவா? முன்னோர்கள் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய மாபெரும் சக்தியை உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த ஜாதகத்தில் வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அல்லவா? எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து ஒரு A4 சைஸு. இந்த புத்தகம் இந்த உலக மக்கள் நலனுக்காக எழுதியிருக்கேன். இது வந்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம் பார்க்குறோம், அதாவது ஜோதிடம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் மக்களுக்காக எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். ஜாதகம் பார்க்குறதுல நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் சென்னையில் அந்த ஜாதகம் பார்த்துட்டு இது இல்லாமல் நம்ம வந்து மெயினாக இந்த புத்தகத்தை கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், அயோத்தி, கயா அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கு எல்லாமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஜோதிட வகுப்பு எடுத்துகிட்ருக்குறோம். அதில் ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஒரு பேட்ச் படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ பெண்களுக்கு 108 பேருக்கு ஜோதிட வகுப்பு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் நிறையா பெண்கள் ஜோதிடம் படிக்கிறதுக்காக ஆள் சேர்க்கை நடக்குது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். இது இல்லாமல் ஜோதிடம் சார்ந்து வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஆதிகால பரிகாரங்கள் 1500 பதிவுகள் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் சுபமாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறையா பதிவுகள் வரும். இது எல்லா முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.